ஹாய். இன்னைக்கு போல்டர்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யூசஸ் ஆஃப் போல்டர்ஸ் அதுதான். ஸோ இது லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்ஸில் அதிகமாக இந்த போல்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி யூசஸ் இருக்கு அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரீஃப். அது ஆக்சுவலாக அதுக்கு ஒரு சின்ன ஒரு நேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் போல்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேச்சரா இருக்கிற ராக்கு வெதர் மூலியமா இல்ல வாட்டர் மூலியமா அது அப்படியே சாஃப்ட் ஆச்சு, அந்த கார்னர்ஸ் எல்லாம் சாஃப்ட் ஆச்சு அப்படின்னா அதை போல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாறை அப்படின்றதான் தமிழ்ல பாறை, இங்கிலீஷ்ல போல்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிவர்ல இருக்கிறது, ரிவர்ல இருந்து அந்த தண்ணி அரிச்சு 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 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒகேனக்கல் எல்லாம் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் அப் அண்ட் டவுன் ஆகும். ஸோ அப் ஆகும்போது அந்த தண்ணி அரிச்சு அரிச்சு அது அப்படியே ஷேப் சாஃப்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் போல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போல்டர்ஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதை மோஸ்டா லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்ஸ்ல அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராக் கார்டன். இது மோஸ்டா ஒரு பியூட்டிஃபுல், அதாவது ஏஸ்தட்டிக்காக இதை யூஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இல்ல பார்க்ஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரியான போல்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது ஒரு ஃபாரஸ்ட் லுக்கு இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ராக்கோட லுக்கு நமக்கு கொடுக்கும். அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளே ஏரியாலாம் பாத்தீங்கன்னா இப்போ சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாலாம் இருக்கும். ஸோ அதுல இந்த போல்டர்ஸ் வச்சு கிளைம்பிங் வால் கொடுப்பாங்க. ஸோ அது இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு ரிக்ரேஷனல் ஸ்பேஸ்ல இந்த மாதிரி போல்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த போல்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிளே ஏரியா, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியால நெட் இருந்துச்சு அப்படின்னா, கார்கோ நெட்லாம் வச்சு அவங்க பிளே பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பில்லராகவும் இந்த போல்டர்ஸ் இந்த ஒரு கார்டன் ஏரியால ஏதாவது ஒரு வகையில அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் இந்த மாதிரி பில்லரா ஆக்ட் ஆகுறதா இருக்கட்டும், இல்ல கிளைம்பிங் வாலுக்கு வாலா ஆக்ட் ஆகுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சின்னதா ஒரு ஏஸ்தட்டிக் பர்பஸ்க்காக கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ராக் கார்டன் சொல்றோம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா கேபியன் வால். ஸோ இது பாத்தீங்கன்னா ப்ராப்பரா மெஷ் வச்சு அதுக்குள்ள இந்த போல்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பாக்குறதுக்கு நமக்கு ஒரு வால் ஸ்ட்ரக்சர் அது கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஆக்ட் ஆகுது. ஸோ இது மோஸ்டா இப்போ ஏதாவது ஒரு காஃபி ஏரியாவா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ஏரியாவா இருக்கட்டும் கார்டன்ல அப்படின்னா அந்த இடத்துல இந்த கேபியன் வால் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மேல கிளைம்பர்ஸும் வந்துச்சு அப்படின்னா இன்னும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அடுத்ததான் பிச்சிங். இந்த ஸ்டோன் பிச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கார்டன் ஏரியால டாப்ல ஒரு லெவல் இருக்கு, பாட்டம்ல ஒரு லெவல் இருக்குன்னா அங்க இந்த மாதிரி ஸ்டோன் பிச்சிங் யூஸ் பண்ணுவாங்க. இதான் ஸ்டோன் பிச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துலயும் இந்த போல்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் போல்டர்ஸ் ஸ்விம்மிங் பூல்லையும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா நமக்கு அந்த நேச்சர் ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரெசார்ட்டோட ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட்டோட ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், அதாவது தீம் தான். இது அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி போனோம்னா தீம்ல இருக்கும். ரெசார்ட்டுமே ஒரு தீம், இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அப்படின்ற தீம் இருந்துச்சுன்னா அங்க இந்த மாதிரி போல்டர்ஸ் ஸ்விம்மிங் பூல்ல வச்சிருப்பாங்க. ஸோ அது நமக்கு நேச்சரா ஒரு ஃபால்ஸ்ல குளிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக இந்த போல்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா சைனேஜ். இப்போ நம்ம ஒரு ரெசார்ட்குள்ள போறோம் அப்படின்னா அந்த ரெசார்ட்ல எந்தெந்த ஏரியால என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு மேப் மூலயமா நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே ரிசப்ஷன் இருக்கு, இங்க ஏ பிளாக், பி பிளாக், ஐ மீன் பிளாக்னா ஸோ இங்கே ரிசப்ஷன் இருக்கு, இங்கே ஏ செட் ஆஃப் ஹவுசஸ் இருக்கு, பி செட் ஆஃப் ஹவுசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வில்லாஸ் இருக்கு. இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே அந்த மேப்ல இருக்கும். ஓவரால் ரெசார்ட்டோட மாஸ்டர் பிளான் என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி வைக்கிறத இந்த மாதிரி போல்டர்ஸ் மேலையும் அவங்க பிளேஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரெசார்ட்டோட நேமையே அந்த போல்டர்ஸ்ல வச்சு அதை என்ட்ரன்ஸ்ல வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஏஸ்தட்டிக் லுக்காக இந்த போல்டர்ஸை யூஸ் பண்றது. ஓவரால் அந்த போல்டர்ஸ் ஒரு ஏஸ்தட்டிக் லுக்காக தான் இந்த போல்டர்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த என்ட்ரன்ஸ்ல மேப்பை வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ரெசார்ட்டோட நேமையே போல்டர்ஸ்ல வைக்கிறதா இருக்கட்டும், இதை தான் சைனேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சைனேஜாவும் இந்த போல்டரை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாமே போல்டர்ஸோட யூசஸ். ஸோ இந்த மாதிரி தான் போல்டர்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன் அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஸோ எஸ் இவ்வளவுதான். ஸோ இது மோஸ்டா லேண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிற உங்களோட கொலீக்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். until then bye from Architect Lingesh.